ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் விளக்கு பார்க்கலாமா? காலையிலே வீடெல்லாம் மாப் போட்டுட்டு தான் போனேன். நான் விளக்கு தேய்க்கணும். இப்போ நம்ம மாப் போட்டு போயிட்டா சாயந்தரம் வந்தோடனே குளிச்சுட்டு விளக்கு தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம விளக்கு தேய்ச்சிட்டு மாப் போட போனால் வந்தோடனே குளிச்சிடுறோமா, குளிச்சுட்டு மாப் போடுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி ஐடியா பண்ணி குளிக்கிறதுக்கு முன்னே காலையில் வீடெல்லாம் துடைச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீனாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டீப் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அந்தந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு மாப் போட்டு தான் போனேன். இப்போ விளக்கு தான் தேய்க்க போகிறேன். இப்போ வழக்கம் போல் ஸ்கூல்லேருந்து என் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். என்னுடைய டிஃபன் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதை மட்டும் கழுவி எடுத்துகிட்டு நம்ம விளக்கு தேய்ச்சி பொட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். எனக்கு யாருமே கமெண்ட்ஸ் போட மாட்டேங்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எதிர்க்க பார்க்கும்போது பேசுகிறாங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க கூட நேற்று ஃபோன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நல்லா பண்ணுறீங்கக்கா, எனக்கு ரொம்ப நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க. எப்போல்லாம் நாங்கள் சோர்ந்து போகிறோமோ அப்போல்லாம் அவங்க நினச்சிப்பேன். அக்காவே பரவாயில்ல, இவ்வளோ வயசில் இந்த 2 பிள்ளைங்களையும் பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க. அக்காவில் முடியும் போது நம்மளால் ஏன் முடியாது, நம்ம சோர்ந்து உட்காரக்கூடாது, நம்மளும் செய்யணும்னு ஏஞ்சி செய்வேன் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில பேர் இந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்லுவாங்க. ஐயோ அப்பா நீ எப்படி தான் செய்றியோ, என்னாலாம் முடியாது, அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கே ஒரு கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம விதி நம்ம தான் செஞ்சாகணும்னு ஆயிடுச்சு. அப்போ நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்ம பயந்து எங்கேயும் ஓட முடியாது, தப்பிக்கவும் முடியாது, ஓடவும் முடியாதுன்னு சொல்லுவாங்களே, சரியாக எனக்கு சொல்ல தெரியல. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதனால் நம்ம தான் செஞ்சு ஆகணுங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சிட வேண்டியது தான். இப்போ விளக்க தேய்ச்சிட்டு பால் காய்ச்சிட்டு பசங்க ஒன்றும் ஸ்நாக்ஸ் இல்லை, நானும் செய்ய போகல, வீட்லேயும் இல்லை, அவங்க தான் வாங்கிட்டு வருவாங்களா தெரில. இப்போ விளக்கு தேய்ச்சிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரே இடிக்குது, மழை வரல. மேகம்லாம் கருப்பாக இருக்குது, வானம்லாம் இருட்டிகிட்டு இருக்குது, மழை வரல, இடிக்குது. உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் ட்ரை பண்ண சோம்பேறியாக இருக்கா இல்லை டைம் இல்லையா தெரில, யாருமே கமெண்ட்ஸ் போட மாட்டேறீங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. விளக்கு தேய்ச்சிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விளக்கெல்லாம் தேய்ச்சி பொட்டெல்லாம் வச்சாச்சு. இப்போ அந்த சாமி இடத்துல கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் கொண்டு வைக்கணும். இந்த பாத்திரத்தில் தண்ணி இல்லை, இதில் ஆறுனது இருந்தால் எப்பயுமே ஊற்றி வைப்போம். ஆனால் இப்போ இது காலில் போட்டது ஆறி இருக்குது, இதில் தண்ணி இல்லைன்னு இதில் இப்போ போட்டிருக்காங்க. இதை மரம் வைக்கணும். பசங்க வழக்கம் போல் எடுத்துருவாங்க. பால் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன், பால் காய்ச்சணும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, அவங்க கீழே விலைக்கு கழுவிட்டேன். இன்னும் குட்டீஸ் வரல. குட்டீஸ் வரங்காட்டியும் வீடியோ எடுத்தால் தான் எல்லாம் ராப்டான்னு ஒரே சத்தம் போடுவாங்க. இது கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் போகும் போல இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு ஒரு டவுட்டு, அதாவது இந்த இடத்துல கருப்பு கலர் கல் தான் போட்டாங்க, கடப்பா கல். இது போட்டதுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொன்னாங்க, கருப்பு போடக்கூடாது பூஜை ரூமில், சகப்பு தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அது வம்பா போச்சு, இனிமேல் இப்படி மாற்ற சொல்லிவிட்டு நான் இந்த காலண்டர்லாம் ஒரு பக்கம் நம்பர்ஸ் இருக்கும், ஒரு பக்கம் பிளைன் ஒயிட்டாக இருக்கும்ல, அதை மடித்து போட்டு நான் பூஜை பாத்திரம்லாம் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு கோலம் போட முடியலன்னு ஒரு வருத்தம் மட்டும் இருந்தது மனசுக்குள்ளே, கோலம் போடாமல் இருக்கமே, வெள்ளை கலராக இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, இந்த கொலிக்கு ரிலேஷனும் ஒரு டீச்சர் வந்தாங்க வீட்டுக்கு. அப்போ கேட்டேன், என்ன டீச்சர் இந்த மாதிரி கருப்பு கலர் இருக்கக்கூடாது சொல்கிறாங்க, அதனால் வெள்ளை பேப்பர் போட்டு வச்சுருக்கேன்னு. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நெத்தியில் அடித்த மாதிரி. கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கடவுள் சிலையெல்லாம் எந்த கலரில் இருக்குது, கருப்பு கலரில் தானே இருக்குது, சகப்பு கலரில் நீல கலரில் இருக்கா, அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கருப்பு இருந்தால் என்னென்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தவங்க கேட்டது. கடவுளே என்னை கேட்குற மாதிரி இருந்தது. நான் அதுலேருந்து அன்னையிலேருந்து பேப்பர் தூக்கி போட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். கோலம் போட்டோன்னே எனக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒன்று கற்றுக்கணும். நான் நிறைய சின்ன பிள்ளைங்கிட்ட கூட கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அதையும் நான் வெக்கப்படாமல் நான் சொல்லுவேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் பாப்பா ஒரு கேள்வி கேட்டது. என்ன கேட்டாங்கன்னா, அம்மா நம்ம வீட்டில் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கலாமா அப்படி கேட்டது. இல்லை வெடிக்கக்கூடாது, புது ட்ரெஸ் போட்டுக்கலாமா, போட்டுக்கூடாது, புரட்டாசி பிறந்துச்சு சொல்கிறீங்களே, தலைகள்லாம் போடுவீங்களா அப்படின்னு கேட்டது. இல்லை போட மாட்டேன்னா. ஏன்னா அவங்க சித்தப்பா இறந்துருக்காங்கல்ல, அதனால எதுவும் செய்ய முடியாது, வழக்கம் போல நம்ம பூஜை பண்ண வேண்டியதுதான், சாதா சனிக்கிழமையில் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொன்னேன். அப்போ அது ஒரு கேள்வி கேட்குது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஆனால் நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம இருக்கணும்னு சொல்கிறீங்களே, ஏன் அப்படி சொல்கிறீங்க, நமக்கு தான் எதுவுமே இல்லை இந்த வருஷம், அப்போ நான்வெஜ் சாப்பிட்டா நான் புரட்டாசிலன்னு கேட்குது. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு பதில் சொல்லி முடியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்கள்லாம் இப்போ ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. இந்த கருப்புக்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பேசணும்னு நினைப்பேன், ஆனால் மறந்துடுவேன்.
இன்றைக்கி வந்து எதுவுமே துணியெல்லாம் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது பெஞ்சு, துணி மடிக்கிற வேலை இல்லை. அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா வேலையை இன்றைக்கி வச்சுருக்கேன். அது என்ன வேலைன்னு கேட்டால் அரும்பு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஃப்ரைடே கூட சாமந்தி பூ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இருந்தாலும் அடுத்த நாள் வந்து புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து மாலை மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரும்பு வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து அமாவாசை, புரட்டாசி அமாவாசை வந்து ரொம்ப விசேஷம் இல்லை, சரி மாமனார் படத்துக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரும்பு வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் தூரமாக கட்டி போட வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து நைட்டு வந்து ஏதாவது இட்லியோ தோசையோ தான், அதுக்கு ஏதாவது சைட் டிஷ் செய்யணும். இன்றைக்கி வந்து லெமன் சாதம் தான் செஞ்சேன்னா அதனால் அதுக்கு வந்து சைட் டிஷ் செய்யணும். அப்புறம் இன்னொரு டவுட் எனக்கு கேட்கணும்னு நினச்சேன்னு மறந்துட்டேன். ஞாபகம் வந்துருச்சு. நான் வந்து பூஜை ரூமில் ஒரு காமாட்சி விளக்கு, அப்புறம் வாசலில் ஒரு அகல், அப்புறம் மாமனார் படுத்துட்டு ஒரு விளக்கு, இது 3 தான் ஏற்றிட்டு இருந்தேன். திடீர்னு வாசலில் 2 பக்கமும் 2 விளக்கில் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு 2 அகல் ஏற்றி 2 பக்கம் வைக்கிறேன். இப்போ மொத்தம் வந்து 4 விளக்கு ஆகுது. அதுமாதிரி 4 விளக்கு ஏற்றலாமா, இல்லை 5 தான் ஏற்றலாமா, இல்லை மாமனார் ஏற்றுற விளக்கு வந்து கணக்கு கிடையாதா அப்படின்னு என் டவுட்டுக்கு வந்து நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்ல மாட்டேன். எனக்கும் தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அது இந்த டவுட்டையும் எனக்கு தீர்த்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய ஈவினிங் விலாகு. இப்போ வந்து நைட் டின்னருக்கு ஏதாவது சைடு செஞ்சுட்டு பூ வாங்கிட்டு வந்தால் கட்டணும். பூ எப்படி கட்டுவேன்னா, பசங்க வந்து படிக்க சொல்லிவிட்டு, அவங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, படிக்க சொல்லிட்டு அவங்கள வாட்ச் பண்ணிவிட்டு பூ கட்டிடுவேன். அப்புறம் நாளைக்கு என்ன சமையல் பார்க்கணும். இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கு. இந்த ஈவினிங் விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.